ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? இதை மறுபடியும் ஷேர் பண்ணணுமா? Just இல்ல பாருங்க. இருக்கு, தெரியுது. இருக்கு. அந்த ஓகே இது நீங்க ரைட். ஜென்ரேட் பண்ணீங்கல்ல ஒரு பண்ணிருக்கீங்களா? சின்ன ஓகே ரைட். கமெண்ட். ம் ம் ம். ஓகே. இப்போ ம் இது இது வந்து ஒரு என்வாயன்மெண்ட். இதை பற்றி தான் நம்ம நம்ம ம் we are going to learn. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லைன் ம் பை லைனா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். முதல்ல இந்த லைன் ம் பார்ப்போம். டிஃபைன். ஓகே. டிஎஃப் அப்படின்னா டிஃபைன்னு பேர். டிஃபைன் ம் கிரீட் ஆஃப் நேம். கிரீட். ம் ஆஃப் ம் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகே. ம் அதாவது என்னன்னா இந்த பைத்தனோட என்வாயன்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு லைன் ம் பை லைனா தான் பார்க்கும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு ம் இந்த ஹோல் பிளாக்கும் ரன் பண்ணாது. அப்போ ம் லைன் பை லைனா பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் எரர், சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். ம் ரூல் ரூல் அதான் புரியுது. ம் அந்த சின்டாக்ஸ் சரியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடும், இங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். எரர். ம் இங்கே எரர் இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல இன்னொரு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ ம் இந்த மாதிரி லைன் பை லைனா பாக்குறதுல ஒரு அட்வான்டேஜ், பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரன் பண்ணும்போது ஒரு மெமரி யூஸ் யூஸ் பண்ணும் ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ம் அப்படின்னு என்னன்னா ஜஸ்ட் கன்சிடர் இதுவே ம் வந்து ஒரு ஒரு சி ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ம் சி என்ன பண்ணும், இந்த ஃபுல் பிளாக்கையும் பார்த்துட்டு அடிச்சு முடிச்சு அடிச்சு முடிச்சு கடைசியில தான் நீங்க அதனோட ரன் கடைசியில் பண்ணணும்னு தெரியும். ரன் ம் பண்ண தெரியும். அப்போ ம் அதனோட என்டையர் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் அந்த டைமும் வேஸ்ட். ம் அதே மாதிரி அதுக்கான மெமரி ஒரு டெம்பரரியா ஒரு மெமரி யூஸ் பண்ணும். ம் அதுக்கு பேரு அதான் பஃபர் ஸ்டோரேஜ் பேரு. பஃபர் ஸ்டோரேஜ். ஓகே. ம் பஃபர் ஸ்டோரேஜ். ம் இப்போ நீங்க நிறைய கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ம் CACHE. இப்போ நீங்க ஒவ்வொரு லேப்டாப்லயும் ஒரு பிசிலையும் பாத்தீங்கன்னா கேஷ் ம் அப்படின்னு ஒரு என்வரன்மெண்ட் இருக்கும். கேஷ்னா ஒன்றும் இல்லை. நீங்க ம் இப்போ நான் உங்க ஸ்க்ரீனை பார்த்தேன், அவ்வளோ டேப் இருக்குல்ல. ம் ஒரு எப்படியும் ஒரு 20-30 டேப் ஓப்பன் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ம் கரெக்டா? அப்போ அந்த 20-30 டேப் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ம் இது உங்களோட சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த ம் 20 எல்லாம் மெமரி டேப்ல இருக்கிற எல்லா மெமரியும் அது யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அது இருக்கும். வந்து டெம்பரரி மெமரி. அப்படின்னா டெம்பரரி ம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரேம் ஸ்டோரேஜை போய் ஆக்குபை பண்ணும். ம் ரேம்னு ஒன்று இருக்கு உங்களோட சிஸ்டம். ம் ஆ அது ஆ தெரியும். ம் 8 GB ரேம் இல்லை 16 GB ரேம் ம் அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இப்போ இந்த 30 டேப் நீங்க ஓபன் பண்றீங்கன்னா நீங்க ஏதாவது ம் ஒரு யூடியூப் வீடியோ ஒரு விஷயம் ஓபன் பண்றீங்கன்னு ம் வச்சுங்களேன். ம் அந்த டைம்ல என்ன பண்ணும், அதுவும் ஒரு மெமரியா தான். ஏன்னா ஒரு டெம்பரரி போயிட்டே இருக்கும். ம் தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயமா வருது. ம் ம் கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதுனால இதெல்லாம் தப்பிச்சோம். இப்போ ம் நிறைய அப்ளிகேஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கிங் ஆன் கிளவுட் ஸ்டோரேஜ். ம் ஸோ ம் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த இந்த சிஸ்டம்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்குற விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு ம் இது பண்றோம். ம் அதர்வைஸ் நீங்க எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ண பிறகுதான் உங்களோட ம் யூடியூப் அந்த விஷயம் ஒர்க் ஆகும். ஸோ யூடியூப் ம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் மற்ற விஷயங்களை எடுத்துட்டு கூகுள் கிளவுட்ல ஒர்க் பண்றதுனால ம் திஸ் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் கன்சிடரிங் தி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ம் உங்களோட லைஃபோ இல்லை உங்களோட கம்ப்யூட்டரோட மற்ற விஷயமும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இட் ஹேஸ் ம் டு பி லைக் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க ம் பார்க்கணும். அப்போ ம் ஒரு 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 பிளாக் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்டையர் ம் திங் இட் இஸ் கோயிங் டு ஆக்குபை மை ரேம் அப்படின்னா ம் இப்போ அதுல வந்து ம் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா செட்டை எங்கேயோ வச்சுக்கிட்டு நான் அதை ம் மறுபடியும் இன்புட்ல கால் பண்ணி அது பண்ணும்போது இன்னும் அதிகமா ஆக்குபை பண்றேன். ம் இப்போ நான் டெக்ஸ்ட் ஐ மீன் நம்பர்ஸ் டேட்டா வந்து ஒரு நம்பரா இருக்கு ஒரு டேட்டா செட்ல. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு ம் ஐபோன் டேட்டா வந்து ஒரு நம்பர், ம் அதுல சின்ன சின்ன டெக்ஸ்ட் தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்போ ம் இதே வந்து அது வந்து ஈவன் அந்த டேட்டா செட் வந்து ஒரு 60 இல்லை 62 62 அப்சர்வேஷன்ஸ், அதாவது 62 ம் ரெக்கார்ட்ஸ் தான். ம் அது ஒரு பிரச்சனை. ஓகே. ம் இதே வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னா ஆ அந்த ம் ரேம் வந்து அப்படியே ஹேங் ஆகிடும். இதுக்கு தான் நம்ம ம் மிஷின் லேர்னிங்கே படிக்கிறோம். ஐ மீன் ஓகே. படிக்க ம் போறோம், நிறைய ஒர்க் பண்ண ம் போறோம். ம் நீங்க ரியல் டைமா போய் ஒர்க் பண்ணீங்கன்னா ம் லட்சக்கணக்கான டேட்டா செட் தான் டீல் பண்ணுவீங்க. ம் அதுக்கு தான் இந்த மிஷின் லேர்னிங்கோட எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ், எக்ஸ்டென்சிவ் ஆட்டோமேஷன் ப்ராசஸை
ஸோ ஓகே. மெஷின் இப்போ லேர்னிங்ல அது நம்ம ம். சாரி, இப்போ நம்ம அவ்வளோ டேட்டாஸ் பண்றோம்ல, அது அது மெஷின் லேர்னிங்ல பண்றதால என்ன ஆகும்? அது வந்து ஈஸியா அத டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற முடியுமா? இல்ல அத வச்சு வர ரிசல்ட்ட ஈஸியா பண்ண முடியுமா? எதுக்காக மெஷின் லேர்னிங் நம்ம அதுல யூஸ் பண்ணுவோம்? Yes. இப்போ ம், நீங்க உங்களோட டே இன் அண்ட் டே அவுட்ல என்னென்னலாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க? நான் ஆ, கூகுள் யூஸ் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் நாங்க ஜாப் டிவான்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அது யூஸ் ம், பண்ணுவேன். ம். தென் டீம்ஸ் மீட்டிங் அந்த இது யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஓகே. வேற அதான் ஜிமெயில். ஜிமெயில். ஓகே, ஃபைன். இப்போ ஆம், ம் உங்களோட அந்த கேள்விக்கான பதில ம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக speaking. ம் ஆ, ம் சரி, இது வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் எடுத்துக்கோங்க. கூகுள் சர்ச் இன்ஜின் நீங்க யூஸ் பண்றீங்க, ம் ரெகுலரா யூஸ் பண்றீங்க இல்லையா? ம் ம் ஆம், அதை ஏன் ரெகுலரா யூஸ் பண்றீங்க? ஏதாவது பிகாஸ் சொல்ல அதில் முடியும், தான் ஏதாவது எனக்கு ரீசன் சொல்லுங்க. என்னோட எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் என் கொஷின்ஸ்க்கு. லைக் நான் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் கூகுள்லேருந்து நான் கூகுள் வந்து எடுத்துக்கலாம். எடுக்க முடியும். அப்போ ம் அது அது ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிருக்கு இத்தனை வருஷமா. ம் ம் என்ன மாதிரி ட்ரஸ்ட்னா, கூகுள்ல கேட்டா அது வந்து என்ன Get வந்து someone. ஏமாத்தாது. ம் ம் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது விஷயம், அதுல ம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஆத்தென்டிசிட்டி, ம் அதான். ம் ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ம் அந்த ம் கிரெடிபிலிட்டியை அவங்க கூகுள் வந்து காப்பாத்துறாங்க. எப்படி காப்பாத்துறாங்க ம் அப்படின்னா, ம் நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க, ம் ரைட்? உங்களோட ஜியோகிராபிக் லொகேஷன் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ம் ம் நீங்க உங்க இடத்துல உட்காந்துட்டு ஒரு இடத்த சர்ச் பண்றீங்க, ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க. அது வந்து ம் இட் ஹாஸ் டு கோ அண்ட் அனலைஸ் ம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ஒரு ஒரு மில்லியன் அப்படின்னா ஒரு 10 லட்சம். ஓகே. ம் அப்போ அஹ், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ம் வெப்சைட் இருக்கு. ம் கம்பெனி மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் சைட்ஸ் நிறைய இருக்கு. ம் கம்பெனி தான் ஒரு வெப்சைட் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ம் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஏஜென்சி, நிறைய ஏஜென்சி ம் இருக்கு. ம் கம்பெனி இல்லாம இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இல்ல ம் சர்வீஸ் ஓரியன்ட் இது இருக்கு. இப்போ நீங்க ம் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு கெட் ட்ரெயின்ட் ஆன் ஏஎம்எல், ம் நான் ம் யாரு வந்து பெஸ்ட் அப்படின்னு தேடுறீங்க. ம் Okay. அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லிஸ்ட் ஆஃப் உங்களோட நியர் நியர் மீ அந்த வார்த்தை கொடுத்தாலே உங்களோட ம் சரௌண்டிங்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் கொண்டு வருது. ம் சரிங்களா? அப்போ ம் உங்களோட கேள்விக்கான பதில் என்னன்னா, அது ம் ஆல்ரெடி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரிஃபைன் ம் பண்ற ஒரு விஷயத்த ஒரு ஒரு அல்காரிதம் எழுதி இருக்கு. ஒரு ரூல்ஸ் அண்ட் ம் அல்காரிதம் இல்ல, ரூல். ம் ஒரு ம் ரூல் இருக்கு அதுக்கு ம் பின்னாடி. என்ன ரூல் ம் அப்படின்னா, இந்த பெஸ்ட் லொகேஷன், அதாவது நியர் பை யுவர் லொகேஷன், இஃப் யூ ஆர் ம் சர்ச்சிங் சம்திங், ம் ஐ வாண்ட் ம் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ம் ரெஸ்டாரண்ட் நான் போகணும், ம் எனக்கு வந்து கரெக்டான ஒரு சஜஷன் கொடு அப்படின்னு நீங்க ம் கூகுள் தான் கேட்குறீங்க. கூகுள் ம் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா, கூகுள் போய் ஒவ்வொரு வெப்சைட்டா வந்து சர்ச் பண்ணும். இதுதான் மேனுவலா ம் நம்ம திங்க் பண்ண முடியும். ஓகே. பட் இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டு, நான் அதில் எப்படி ஆட்டோமேட் பண்ணுதுன்னா, ஒரு உங்களோட நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அந்த ம் லொகேஷன் நியர்பை லொகேஷன் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ், 5 ம் மைல் ரேடியஸ் இல்ல 10 ம் மைல் ரேடியஸ் அப்படின்னு ம் யூஎஸ் டேர்ம்ஸ்ல இது பண்ணுது ம் அப்படின்னா, அந்த ம் 10 மைல் ரேடியஸ்லயே ம் எக்கச்சக்கமான பிசினஸஸ் காட் ரெஜிஸ்டர்ட் இன் கூகுள் மேப்ஸ். ம் ஓகே, கூகுள் மேப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு ம் லொகேஷன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி போறீங்கன்னா, கூகுள் மேப் பை ம் பை டிஃபால்ட் யூ ஆர் கோயிங் த்ரூ கூகுள் மேப். ம் ஸோ நம்ம இந்தியன் இதுல வந்து சில விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். பட் ம் யூஎஸ்ஓ இல்லை மற்ற கண்ட்ரியோ வந்து கூகுள் மேப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஈவன் ஆப்பிள் மேப்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே மேப் ஜிபிஎஸ் இருக்கு. ம் ஓகே, ஜிபிஎஸ் ஏன்னா அப்படின்னா அதனோட லேண்ட்ஸ்கேப் பெருசு, அதனோட ம் ஜியோகிராபிக் எல்லாமே பெருசு அப்படிங்கிறதுனால
Government has already given the authorization to have ம் the proper GPS locations. ம் அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க ஒரு நம்ம வீட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல தான் போய் நிற்கும். ம் நீங்க forget about ஆப்பிள் மேப்ஸ் அண்ட் கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் இப்போ வந்தது. ம் நான் இது ம் ரெண்டும் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கேன் US. ம் அப்போ அந்த ம் ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க ம் மானிட்டர். ம் ம் அந்த மானிட்டர் அது மட்டும் தான் முன்னாடி இருக்கும். இப்போ நம்ம ம் அந்த இடத்துல ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ஆக்குபை பண்ணிச்சு. ம் அதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் வந்து பயங்கர அக்யூரசி வந்து அவ்வளோ கரெக்டா இருக்கும். ம் ஸோ அது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஒரு விஷயம் அந்த லொகேஷனை கரெக்டா பிரிச்சு தே ஹவ் ம் கிவன் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். இது ம் எல்லாத்தையும் ஒரு விஷயத்துக்கு அதாவது ஒரு டேட்டா பேஸ்ல போட்டு அந்த டேட்டா பேஸ் வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ணணும். ம் இப்போ ஒரு யூஸர் தான் ரிட்ரீவ் பண்றீங்க. ம் இதுல ஒரு லட்சக்கணக்கான ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க ம் ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, அது ரிட்ரீவ் பண்ணுது. ஜிபிஎஸ் ம் ட்ராக்கர் ரிட்ரீவ் ம் பண்ணுது. ம் அதே தான் ம் கூகுள் மேப்ஸோ ஆப்பிள் மேப்ஸோ பண்ணுது. ம் Okay. இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்ம அதை பண்றோம். ஆனால் ஜிபிஎஸ்ல ஆன்லைன் ம் கிடையாது, ஜஸ்ட் ஆஃப்லைன் ம் ம் பிசிக்கல் டூல் அது. ஓகே ஸோ இப்போ ஆன்லைன் வந்த பிறகு இன்னும் அது ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு விஷயம். இப்போ கூகுள் மேப் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இதா யோசிக்கிறோம். ஆனா கூகுள் ம் மேப்பை தாண்டி எத்தனையோ மேப்ஸ் இருக்கு, ம் எக்கச்சக்கமான மேப்ஸ் இருக்கு. ரொம்ப அக்யூரசியோட ம் யூஸ் பண்ற ஐ மீன் பண்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் ம் இதெல்லாம் ம் வந்து என்டர்பிரைசஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ம் மற்ற பர்பஸஸ் சேட்டலைட் ம் விஷயத்த வந்து ரிசர்ச் பண்றது யூஸ் பண்றாங்க. தட் டசன்ட் ம் மேட்டர். இப்போ என்னன்னா ம் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஒரு மிஷினுக்குள்ள கொடுக்கும்போது நீங்க ம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ம் அதை மிஷின் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம் ம் ஓகே அங்கதான் மிஷின் லேர்னிங் வருது. ஓகே எப்படின்னா ம் ஆஹ், ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா வெதர் ஃபோர்காஸ்டிங். ம் ஓகே, இப்போ நான் வந்து உங்களோட லொகேஷன் சொல்லுங்க. ஜார்ஜியாவா? ம் ஜார்ஜியா அட்லாண்டா அட்லாண்டா. Okay. ஜார்ஜியா டெம்பரேச்சர். இப்போ உங்களோட டெம்பரேச்சர் நான் இது பண்றேன். மேபி ம் இது பாத்தீங்கன்னா இதுல ஃபியூச்சரிஸ்டிக் டெம்பரேச்சரும் காமிக்கும். இதுல வந்து ம் இது மண்டே, இது டியூஸ்டே, ம் வென்ஸ்டே, தேர்ஸ்டே, இதுதான் வந்து உங்களோட ஆமா அடுத்த ம் 1 வீக்குக்கான ஃபோர்காஸ்டிங், வெதர் ஓகே வெதர் ஃபோர்காஸ்டிங், ரைட்? ம் ம் இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங் எப்படி நடக்குது? அது ம் மோஸ்ட்லி வந்து அக்யூரேட்டா இருக்கும். இப்போ யூஎஸ் ம் மற்ற ரீஜன்லயோ கிட்டத்தட்ட ம் யூஎஸ்ல நான் பார்த்த வரைக்கும், ஈவன் கனடாவில் நான் பார்த்த வரைக்கும் இது ம் எல்லாமே மோர் அக்யூரேட். ஒரு 97% இல்லை 99% அக்யூரசி. ம் அக்யூரசி ரேட் வந்து இப்போ இப்போ மழை பெய்யும்னா 11 மணிக்கு மழை பெய்யும்னா அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பயங்கரம் வெயில் காயிற மாதிரி இருக்கும். பட் மழை பெய்யும். 11 ஆமா மணினா ம் ம் வெயில் காய்ஞ்சாலும் மழை பெய்யும். தட் இஸ் ஆமா வாட் தி வெதர் கண்டிஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங். ம் ம் அவ்வளோ துல்லியமா இருக்கும். அப்போ ம் அந்த அந்த அக்யூரசி ரேட்டை வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா ம் தே ஹாவ் ஆல்ரெடி அ மாடல். ம் மாடல் அப்படின்னா இப்போ யூஎஸோட யூஎஸ்க்குன்னு ஒரு ரெப்பாசிட்டரி, டேட்டா ம் ரெப்பாசிட்டரி. டெபாசிட் நாற்பது ஓகே ஐம்பது ம் 40-50 வருஷம் இப்போட டேட்டா இருக்கு. இல்ல எப்போ இருந்து ம் கலெக்ட் பண்ணாலும் அவ்வளோ வருஷத்துக்கான டேட்டா இருக்கு. ம் இப்போ அந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ம் மாடலுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன், நாளைக்கான வெதர் ஃபோர்காஸ்டிங் கேட்கறேன், இல்ல இன்னைக்கான ம் வெதர் ஃபோர்காஸ்ட் நேத்தே ம் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ம் வந்து ஓகே நெக்ஸ்ட் 1 வீக் இப்படிதான் இருக்கும் ம் அப்படின்னு ஒரு ம் விஷயம். அது ஆன் வாட் பேசிஸ் இட் இஸ் கிவிங் அஸ். இப்போ ஆல்ரெடி 40 இயர்ஸ் ஆஃப் டேட்டா, 50 இயர்ஸ் ஆஃப் டேட்டான்னா அது ம் வந்து லட்சக்கணக்கான இல்லை, அது கோடிக்கணக்கான ஒரு டேட்டாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம் ம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ம் அப்போ ஒரு மாடல், மாடல் அப்படின்னா அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். ம் ம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் ஆர் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ம் விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ம் இன்னும் ஈஸியா, இன்னும் 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 ரொம்ப கஸ்டமைஸ்டா உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ம் நீங்க அடுத்த வாரம் ஷாப்பிங் ம் போகணும் அப்படின்னு ம் ஷாப்பிங் போகணும், ம் எந்தெந்த ஆஃபர்லாம் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணும். யூஎஸ்ல இதெல்லாம் வந்து காமன், யூஎஸ்ல ஓகே மட்டும் இல்லை ஆமா எல்லா ம் இடத்துலயுமே இது ஒரு காமன் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ம் இப்போ. ம் ஓகே, அடுத்த வாரம் நம்ம ஷாப்பிங் போகணும்னா எங்க எங்கெல்லாம் ம் ஆஃபர் இருக்கு. ம் ஓகே,
அப்போ அந்த ஆஃப் இதெல்லாம் வெரி யூஷுவல் ப்ராக்டிஸ் டு அட்ராக்ட் தி கிளைண்ட்ஸ். நம்மள மாதிரி ம், கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு கம்பெனி பண்ற ஒரு விஷயம். நீங்க ம், எந்த ஷாப்பிங் மாலோ இல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாலும் ம், சாட்டர்டே அண்ட் சண்டே, அதாவது எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ், எஸ்பெஷலி சண்டே ம், நிறைய ஆஃபர் இருக்கும். ஏன் ம், அப்படின்னா அது ம், லீவ், ஹாலிடே. ம், ம், ஹாலிடேல ஷாப்பிங் பண்றதுக்கு டைம் இருக்கும். அதே ம், மாதிரி அன்னைக்கு தான் ஆஃபர் இருக்கும். நீங்க மண்டே ம், காலையில போங்களேன், காலையில இருந்து ம், ஈவினிங் வரைக்கும் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் எந்த ம், மால்லயும். வந்தாலும் ம், ஒருத்தர் ரெண்டு பேர் தேவையானவங்க. ம், ஏன்னா அந்த ஆஃபர் இருக்காது, ம். மற்ற விஷயம் எதுவுமே இருக்காது. ஈவன் தேங்க்ஸ் கிவிங் டேலாம் கியூல நிற்பாங்க. நீங்க ஆமா. பார்த்துருப்பீங்க, நீங்களும் அதை ம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ம், இப்போ இது எல்லாம் ப்ரெடிக்ஷன். ம், ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் சரி, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் வச்சு பெருசா அவங்களுக்கு அவங்க வந்து மார்க்கெட் பண்ற மாதிரி தெரியாது. ம், ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெசேஜ் போகுது, ம், எஸ்எம்எஸ்ஓ இல்ல ம், இமெயில், மேக்ஸிமம் இமெயில். ம், ம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, நீங்க ரிஜிஸ்டர் ஆமா. பண்ணிருப்பீங்க. ம், அதனால இமெயில் வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த வாரம் ம், வந்து இதெல்லாம் ம், ஆஃபர் அப்படின்னு ம், வந்துடும். அப்போ ம், ஆப்வியஸ்லி நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆயிடும். ம், ஓகேவா? இது இது ஒரு விதமான ம், ம், அனலிட்டிக்ஸ். இப்ப இதுலயே எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ம், அதுக்கு தகுந்த ம், மாதிரி தான் அவன் ஸ்டாக் வச்சிருப்பான். ம், இப்போ ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் இருக்கு, அது ஒரு ம், ஆஃபர்னு போட்டு நீங்க பெருசா ம், விளம்பரம், ஐ மீன் ஒரு இமெயில் மார்க்கெட் பண்ணும்போது அந்த ம், அந்த ரெண்டு ப்ராடக்ட் 1000 பேர் வருவாங்க. ம், அப்ப இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு டிராபேக் ஆயிடும். அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல ம், இருந்து அந்த விஷயம் வராது, வரமாட்டாங்க யாருமே. ம், ம். இப்போ அதை ஆமா. மாதிரி ஸ்டாக் பண்ணி வைக்கணும், ம், உங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய விஷயம் ம், இருக்கு. அப்போ ம், அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் பில்ட் பண்ணணும். இதே ம், மாதிரி இந்த ம், வெதர் ஃபோர்காஸ்டிங்ல நீங்க ம், 40-50 வருஷத்துக்கான டேட்டாவை ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ம், எதுக்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ம், ஆம், இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நீங்க இந்த இந்த ட்ரைனிங் பண்றீங்க. கரெக்டா? யாரோ ம். எங்கேயோ ஆமா. ரெஃபரன்ஸ், ஏதோ ம், ஒரு 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 பாயிண்ட் இருக்கு, ஏதோ நீங்களும் ம், சர்ச் பண்ணிருக்கீங்க, ஏதோ ம், ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணி இந்த ம், விஷயத்துக்கு வந்தீங்க. அப்போ ம், you have already got some kind of a training ம், towards this information. ம், இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்கு உங்க ம், பிரெயின் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கு. ஓகே, இதை ம், அட்டன் பண்ணலாம், நமக்கு ம், நமக்கும் தேவை இருக்கு அப்படிங்கிற ம், ஒரு விஷயம். ஒரு எமர்ஜென்சி அர்ஜ், வாட் எவர் இட் இஸ், ஒரு ம், கத்துக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி, கத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கலாம், பெட்டர் கெரியர் ம், பொசிஷன் இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ம், தட் இஸ் வாட் தி லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் வாட் எவர் திங். ஆனா ஆனா ம், மெயினா என்னன்னா, ம், எவ்வளோ ஐ மீன் உங்களோட டேட்டா பேஸ்லயோ இல்ல உங்களுக்கு முன்னாடியோ எவ்வளோ ம், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, ம். ஈவன் வாட் எவர் இட் இஸ். பட் ம். அதையெல்லாம் இல்லாம யூ ஹவ் சோசன் இத திஸ் சூஸ் அண்ட் ம், ம், யூ ஆர் யூ ஹவ் மேட் சம் டிசிஷன். அப்போ ம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ட்ரைனிங். ம், ம், யுவர் பிரெயின் காட் சம் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் ம், யூ காட் சம் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் டுவர்ட்ஸ் தட். ம், ட்ரைனிங் அப்படின்னா ம், என்னன்னா, இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே, இன்னைக்கு இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், சும்மா ம், ஒரு ஒரு மேல ம், வானத்தை பார்த்தே வந்து இன்னைக்கு ம், மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ம், வெயில் காயும், ஆனா நிறைய பேரை ம், சொல்லுவாங்க. ம், அது வந்து என்னன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ம், அந்த பர்டிகுலர் மந்த்ல அந்த ம், பர்டிகுலர் கிளைமேட்டிக் இதுல அதை பேஸ் ம். பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஓ! அப்படின்னா சொல்றாங்க. ம், தே ஹவ் ம், ஆல்ரெடி காட் ட்ரெயின். ம். ஓகே. ப்ரீவியஸா ம், இப்படிதான் நடந்திருக்கு, இன்னைக்கு ம், நடக்கலாம், இல்ல ம், இந்த மாசத்துல இப்படியான மழை வரலாம். ம். அதை இன்னும் இன்னும் ரொம்ப சொல்ல போனோம்னா நிறைய பேர் இந்த இந்த பஞ்சாங்கம் டிசம்பர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளட் எல்லாம் ஓகே. ம், பிளட் வர்றது பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ம். பஞ்சாங்கம் வந்து தெரியுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ், ம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸோட விஷயம் தான் ம், இது எல்லாமே. ம், மேபி அதை யூஸ் பண்ற தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரெடிக்ஷன் ம், டூல் அது. ம், ம். So அதுக்கு ஓகே. முன்னாடி நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இல்ல, அதனால வந்து ம், அந்த பஞ்சாங்கமா மாத்திட்டோம். அந்த பேரே வந்து ம், இதா கொடுத்துட்டோம். அது ஒரு ம். சயின்டிபிக் நேமா இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே கொண்டாடிருப்போம். பட் அது ஆமா. அதனால ம், ஒரு ஃபியூ பீப்புள்கிட்ட வந்து அது அதுக்கான கேப்பபிலிட்டியும் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அது ம், வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்சோ ம், இட் இஸ் கெட்டிங் இன்டு சம் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். அதெல்லாம் இல்ல, அது ம், பியூர் பியூர் பிசிக்ஸ் அண்ட் ம், சயின்ஸ். ம், ஐ ம், மீன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ். அது ம், வானத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை ம், கணிச்சு
கணிக்கிறது தான் ப்ரெடிக்ஷன் இல்லையா? ம், அப்போ இப்போ இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் யூஎஸ்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டா எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இப்போ 15 ம், வருஷம் தொடர்ந்து டிராவல் ம், பண்ணியிருக்கேன், இருந்திருக்கிறேன், ம், ஸ்டே பண்ணியிருக்கேன், ம், வருஷக்கணக்கில் இருந்திருக்கோம். அப்போ அந்த ம், ப்ரெடிக்ஷன்ஸ் மோஸ்ட்லி அது அது வந்து ம். இது ஆமா. ஆகாது. ப்ரெடிக்ஷன் தான் ம், கரெக்டா இருக்கும். ம், ம், அப்போ அந்த மாடல் வந்து ம், கரெக்டா ட்ரெயின் ஆயிருக்கு. ம், இன்னொரு முக்கியமான விஷயம், த்ரூ அவுட் திஸ் பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட ம், என்வாயன்மெண்ட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை. ம், அதாவது பாத்தீங்கன்னா கிராமம்னா மரம் இருக்கும். ம், சிட்டிலையும் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ம், வெட்ட மாட்டாங்க. ம், ம், அதே மாதிரி என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுல தே ஆர் வெரி வெரி காஷியஸ். ம், அதிகமா குப்பை சேர விட மாட்டாங்க. இதெல்லாம் தான் அந்த ஏன் அந்த ப்ரெடிக்ஷன் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு, அது சொல்றதெல்லாம் ம், நடக்குதுன்னா இதுவும் ஒரு காரணம். இந்த ஈகோ ம், சிஸ்டம், ம், தே ஆர் மெயின்டைனிங் த ஈகோ சிஸ்டம் வெரி வெல். இப்போ ம், விஷயம் ம், என்னன்னா, இந்த இந்த 40-50 வருஷம் டேட்டா வந்து ஒரு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ் அது உள்ள இருக்கு. அதுக்கு ஒரு ம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்க நம்ம போடுறோம், ம், கைண்ட் ஆஃப் ம், அஸ்ட்ரோபிசிக்ஸ். ம், ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாடல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ம், மாடல்ல ம், இது இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு இந்த ம், மாடல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு உள்ள ம், போடுறாங்கன்னு ம், வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியே வர ஒரு ம், டெஸ்டிங், அதாவது வேலிடேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ம், ட்ரைனிங் கொடுத்தாச்சு, ட்ரைனிங்கான ம், இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை ம், நம்ம வேலிடேட் பண்றோம். இப்போ ஒருத்தன் வந்து ம், இப்போ நீங்க டியூஸ்டே வந்து நாளைக்கு 27 டிகிரி ம், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப அது ம், அது அது இருக்கும், நடந்துச்சுன்னா ம், தட் இஸ் ஃபைன். அப்போ ம், நடந்துச்சுன்னா அப்படிங்கிறது தான் இங்க ம், கேள்வியே. நடக்கலன்னா அந்த கேள்வி இல்லை. அப்போ ம், நடக்குது அப்படின்னா அந்த ம், ப்ரெடிக்ஷன் ஷுட் கெட், இப்போ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமா ம், ட்ரிஸ்லிங் இருக்கலாம், இல்ல ம், தூறல் இருக்கலாம், மழையோ இல்ல கொஞ்சம் கம்மியான ஒரு மழையோ இருக்கலாம். ம், ம், மேபி இது ஹியூமிடிட்டியா இருக்கலாம், விண்டோட இதா ம், இருக்கலாம், வாட் எவர். ம், இப்போ இதுல ம், திஸ் இஸ் இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது நடந்துருச்சு, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, then that ம், is called as validation or testing your environment. ம், ம். ஓகே. அப்போ அந்த டெஸ்டிங் வந்து ம், ட்ரெயின் பண்ணியாச்சு ஒரு டேட்டாவை, ம், ம், ரைட்? இப்போ 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 நான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்க பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகி இந்த கோர்ஸ் சேர்ந்துட்டீங்க. now it is ம், a testing process. ம், you are testing that. ஓகே, இவங்க நல்லா சொல்லி தருவாங்களா, அந்த ம், கேள்வி உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ம், அஹ் அப்போ ஒரு ஒரு கிளாஸ்லயும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல், ம். அந்த வேலிடேட் பண்ணிட்டே வருவீங்க. வேலை பண்ணிட்டே வருவேன். அப்போ ம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போ மீட் ஆகுதுன்னா, மேபி ம், ஒரு 1 ஹவர்ல மீட் ஆகலாம், ம். இல்ல நாளைக்கு ஓகே, இது 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 வரைக்கும் ஓகே. ஏன்னா ஒரே நாள்ல எதுவும் பண்ணிட முடியாதுல்ல, அந்த டிசிஷன் மேக்கிங் வர முடியாது. ஆமா. ம், அப்போ இட் இஸ் கோயிங் டு பி அகைன் a continuous process, ம், ரைட்? ஒரு சர்டன் ஃபேஸ் வரைக்கும். ம், இப்போ 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 என்ன நடக்குது, இப்போ வந்து யூ ஆல்ரெடி காட் சம் ட்ரைனிங், ம், அதனால யூ ஹவ் டிசைடட் தட் யூ ஜாயின் திஸ் கோர்ஸ். இது ஒரு ம், ஃபேஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஓகே நல்லா இருக்கா, இது எனக்கு தகுந்த மாதிரி இருக்கா, என்னால ம், புரிஞ்சுக்க முடியுதா, என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுதா, அடுத்து ம், என்னால பைத்தன்ல ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, ப்ரோக்ராம் ம், பண்ணாலும் அடுத்து மிஷின் லேர்னிங் போக முடியுமா, டீப் லேர்னிங் போக ம், முடியுமா அப்படிங்கிற ம், நிறைய கேள்வி உங்க ம், மனசுல ஓடிட்டே இருக்கும். இருந்தாலும் என்னோட கான்வர்சேஷனையும் கேட்குறீங்க, கரெக்டா? ம், இந்த ம், கான்வர்சேஷன் நீங்க கேட்கறதுக்கு காரணம் வந்து நவ் ம், யூ ஆர் வேலிடேட்டிங். ம், அதே சமயம் இந்த 1 மணி நேரத்திலேயே 1.25 மணி நேரத்திலேயே நீங்க வேலிடேட் பண்ணி முடிக்க முடியாது. அதே ம், தான் ரியல் டைம்லயும் இதான் நடக்கும். இது ரியல் ம், டைம். ம், ரியல் டைம் ஃபார் ஒன் ப்ராசஸ், ஒரு ம், ப்ராசஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஆனா இதையே ம், யோசிங்க, மல்டிபிள் டேட்டா செட்ஸ், அதாவது லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது ஆல்ரெடி ம், பயங்கரமா பக்காவா ட்ரெயின் ஆயிருக்கு. ம், ட்ரெயின் ஆயிருக்கிற விஷயம் வேலிடேட்டிவ் ஆகுது. அப்போ ம், அதிகமா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான இன்ஃபர்மேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் வந்து இட்ஸ் நாட் கன்வின்சிங், ம், ஐ எம் ஜஸ்ட் அபைட் பை மை கமிட்மெண்ட். ம், நான் உங்களுக்கு என்ன கமிட் பண்ணனோ அதை ம், ஒரே 1 ஹவர்ல என்னால உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியுதுன்னா, தட் ம், இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ். ம், நான் ம், 7 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அது ம், ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட்ஸ். நீங்க ம், யாரா வேணாலும் இருங்க,
ம், என்னால உங்களுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ண முடியும். தட் இஸ் அனதர் திங். இட் இஸ் ம், கமிங் ஃப்ரம் மை ட்ரைனிங் இல்லையா? இப்போ எனக்கு அவ்வளோ ஹிஸ்டரி ம், இருக்கு, அவ்வளோ ம். டேட்டா பாயிண்ட்ஸ் டு வேலிடேட். அப்போ Right. ம், 1 hour ம், இஸ் ஃபைன் ஃபார் மீ ம், டு. இட்ஸ் நாட் அ கன்வின்சிங். ம், அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு நீங்க வர்றதுக்கு, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர்றதுக்கு இந்த 1 hour போதும். ம், பட் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ம், உங்களோட விஷுவலைசேஷன், உங்களோட தாட் ப்ராசஸ், இது ம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். பட் ம், மேக்ஸிமம் என்னோட டேட்டா படி 1 hour ம், யாருக்கு வேணாலும் 1 hour ம், என்னோட பேசுனாங்க அப்படின்னா ம். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ டு மேக் எ Give them. டெசிஷன். Okay. ஓகே, திஸ் இஸ் கம்ஃபர்டபுள், திஸ் ம், இஸ் ஐ கேன் டிராவல் வித். ஓகே, மேக்ஸிமம் ம், யாரும் இது வரைக்கும் வித்ட்ரா பண்ணல. ம். Okay. இட்ஸ் இஸ் நாட் ம், ஃபார் ஒரு இதுக்காக சொல்ல, இந்த ம், டேட்டா ட்ரைனிங்காக சொல்றேன். ட்ரைனிங்னா ம், இந்த ம், ஃபோர்காஸ்டிங் ட்ரைனிங், வாட் ம், எவர் த ட்ரைனிங் யூ ஆர் கெட்டிங் இன் டு யுவர் பிரெயின் அண்ட் ம், ஆன் அ டெய்லி பேசிஸ். திஸ் ம், ஹேப்பன் ஆன் யுவர் டெய்லி பேசிஸ். அப்போ ம், என்ன அந்த அக்யூரசி வர்றதுக்கு இந்த சிஸ்டம் ஆல்ரெடி காட் ட்ரெயின்ட். இப்போ ம், சொல்லி சொல்லி ம், இப்போ நானே சொல்றேன், இப்போ நான் இந்தியாவில் ம், இருக்கேன். பட் ம், நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்தியன் வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கும் யூஎஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங்கும் இட் ஹேஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ம். Accuracy. அக்யூரசி. அப்போ அந்த ம், அக்யூரசியை நான் அந்த பிலீவ் பண்றேன். அந்த பிலீஃப் ம், சிஸ்டம் வந்து இட் இஸ் வெரி ம், இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ம், பிலீஃப் சிஸ்டத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ம், உங்களுக்கு சொல்லிருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் ம், போகும்போது ம், இங்க வந்து நிறைய இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஆனா ம், எந்த இன்புட்டும் என்ன ஆயிடும்னா, அந்த எக்ஸைட்மெண்ட்ல நிறைய இன்புட் உங்களுக்கு மனசுல ஏறிட்டாரு. ம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை நீங்க வேலிடேட் இவ்ளோ. பண்ணிருக்கீங்க. ம், ம், அந்த வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ம், என்னதான் நீங்க சிஸ்டத்தை நீங்க ட்ரெயின் பண்ணி இருந்தாலும், இப்போ ம், நான் ஒண்ணும் இல்ல, இந்த ஜார்ஜியா டெம்பரேச்சர் நவுன் கொடுக்கும்போது ஒரு ம், இன்ஃபர்மேஷன், ஒரு லிங்க் வருது. கூகுள் எனக்கு ஒரு லிங்க் கொடுக்குது. அப்போ ம், கூகுள் இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ம், டெம்பரேச்சர். ம், அப்போ எத்தனை தடவை, எத்தனை டைம்ஸ் the iteration சொல்லுவோம். How many ம், times it is getting ம், trained and it is getting validated. How many ம், people are validating ம், this tool. அதனால தான் ம், ChatGPT நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஓகே. ChatGPT ஏன் ஒரே நாள்ல இல்ல ஒரே வாரத்துல இல்ல ஒரே மாசத்துல it has acquired so many users, so many ம், subscribers. ஏன் அப்படின்னா ம், அந்த வேலிடேஷன் ஈஸியா நடந்துச்சு. ம், யார் யூசரா வந்து நிறைய பேர் வந்து இப்ப நான் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, அதை அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை நீங்க ம். இண்டிவிஜுவலா ஃபீல் பண்ணணும். அப்போ ஆமா. அத்தனை பேருக்குமா அறிவு இல்ல? ம், ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஓகே இந்த டூல் ம், ஓகே அப்படின்னு ம், சொல்லும்போது அவங்களும் செக் ம், பண்ணி பார்த்துட்டு ஓகே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அகைன் ஐம் ம், ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டூல். அப்படிதான் ம், அந்த டூல் வந்து பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுச்சு. ம், ஏன் அப்படின்னா அது 10 வருஷம் ஆர்என்டில ம். அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு. அவ்வளோ ம், ட்ரைனிங் அப்படின்னா ம், 176 பில்லியன் டெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒன் ஒரு 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 பில்லியன் இல்ல, ம், 176 இன்டூ 100 crore போட்டுக்கோங்க. ம், ம். 176 பில்லியன் டெக்ஸ்ட் 2 ரைட். வருஷத்துக்கு ம், முன்னாடி. இப்போ இந்த ம், 2 வருஷத்துல யூசரும் நிறைய இன்புட் கொடுத்துருப்பாங்கல்ல. ம், யூசரும் எக்கச்சக்கமான பில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்க. ம், அப்போ அதுவும் ட்ரெயின் ஆகி இப்போ அந்த அக்யூரசி வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகுது. அதனாலதான் ChatGPT-க்கான காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ம், கம்மியா இருக்கு. எல்லாருமே வராங்க. பட் ஸ்டில் ம், இதுதான் பெஞ்ச் மார்க்ல அது அக்யூரசி ரேட்ல அதிகமா இருக்கு. நீங்க என்ன ம், கேட்கறீங்களோ அது ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ். ம், அப்போ அதை அந்த டூலை யூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய கத்துக்கணும். அது வேற விஷயம். டிஃபரெண்ட் டாபிக். ம், ம், கமிங் டு யுவர் கொஸ்டின் நவ். ம், இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணிருக்கோம். ட்ரைனிங். ம், ட்ரைனிங்னா ம், ஒரு 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 விஷயத்த ட்ரெயின் பண்ணாம உங்களால வேலிடேட் பண்ண முடியாது, அதாவது டெஸ்ட் பண்ண முடியாது. ம். ஓகே. மேண்டேட். ம், இவ்வளோ டேட்டாவே நம்ம கொடுத்து இந்த விஷயத்த பண்ணணுமா அப்படின்னு கேட்டா பண்ணித்தான் ஆகணும். ஏன் ஆகணும். ம், அப்படின்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரீசன். ம், நான் ஒரு டேட்டா காமிக்கிறேன். ம், ஆம், how much data? Yes. The amount of data created every day is estimated to be around
402.74 மில்லியன் டெராபைட்ஸ். ஓகே, இப்படி இது பண்றது ம் 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 per second அப்படின்றது 1.7 MB of data per second per person. Okay, 1.7 MB of data per second per person நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். ம் அப்படின்னா எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசுறோம்ல, இது டேட்டா. ம் ஜூம்ல நம்ம பேசுற அந்த விஷயம் ஒரு டேட்டா. எவ்வளவு ம் நேரம் பேசிருக்கேன்? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிருக்கேன். ஆமாண்ணா. ம் 1 மணி நேரம் ஆடியோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க டெக்ஸ்டா. ம் ம் அதை சம்மரைஸ் பண்ணுங்க. அதை அப்படியே ம் ஒரு 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 விஷயமா பண்ணுங்க. இது ஒரு பெரிய டேட்டா, ம் பெரிய இன்ஃபர்மேஷன். ம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் இந்த ம் ஏர்த்ல வந்து 1.7 MB ஆஃப் டேட்டா. இது வந்து லாஸ்ட் ஐ மீன் லாஸ்ட் இயர் டேட்டா. இன்னும் இது அப்டேட் ஆகல. ம் ம் அப்போ டேட்டா வந்து இட் இஸ் இன்க்ரீசிங். ம் கன்சியூம் பண்றதும் அதிகமாயிடுச்சு, ம் கிரியேட் பண்றதும் அதிகமாயிடுச்சு. இப்போ மோர் ஆஃப் ம் வீடியோ டேட்டா அதிகமாயிடுச்சு. வீடியோ ம் ரீல்ஸ், ம் ஷார்ட்ஸ், ம் யூடியூப் வீடியோஸ், லாங் ம் வீடியோ, ஷார்ட் வீடியோ அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு ஃபார்மேட்ல நம்ம ம் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம் இன்ஃபர்மேஷனை. ம் அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சஸ்டெயின் பண்ணணும்னா ம் we need to feed information. ம் யூடியூப்ல வந்து there are so many people around the ம் world, they are ம் feeding videos, we feeding இந்த வீடியோஸ் ரைட் அப்ப அதை கன்சியூம் பண்றதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ம் இப்போ இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ சில விஷயத்த சில டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸ்டு குரூப்புக்கோ இல்லை க்ளோஸ்டு சர்க்கிளுக்கோ நம்ம மறுபடியும் டைவர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு யூடியூப்ல சும்மா ஒரு வீடியோ போடுறீங்க, போடும்போது அது அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்க மார்க்கெட் பண்ணாத வரைக்கும், இல்ல அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா இல்லாத வரைக்கும் அது இட் இஸ் நாட் கோயிங் டு ரீச். இப்போ ரீச் பண்ற எல்லா வீடியோ, ட்ரெண்டிங் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இனிஷியலா அவங்க வந்து பே பண்ணி பண்ணியிருப்பாங்க, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, தே வில் பி அவங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு ஒரு பிராண்டா இருப்பாங்க, இல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க, செலிபிரிட்டியா இருப்பாங்க. திஸ் இஸ் ஹவ். அப்போ இந்த டேட்டா எல்லாம் கண்டினியூஸ், ஐ மீன் ஒரு பக்கம் டேட்டா ஜென்ரேட் ஆகுது, ஒரு பக்கம் டேட்டா வந்து கன்சியூம் பண்றோம். இது ரெண்டும் மீட் பண்ற ஒரு இடம் தான். மீட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுது, ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் இருக்கோ, எங்கெல்லாம் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இருக்கோ, அங்க எல்லாம் மிஷின் லேர்னிங் இருக்கு. எங்கெங்கெல்லாம் டேட்டா அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி த நம்பர்ஸ், it is also like text, it is also like audio, it is also video, it is also images, everything. அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயமா ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு I will just show you one thing and I will post this up. ChatGPT நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். Create an image. நீங்க வேற எதுல டைப் பண்றீங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? இல்ல இல்ல, எனக்கு வந்து லைக் அந்த கொலாப் டாட் அதுல தான் இருக்கும். அப்படியா? ஓகே. ChatGPT நான் ஷேர் பண்றேன். தெரியுதா? Right, yeah. Okay. So I'm going to create an image on okay, how kids are interacting with each other. சின்ன ஒரு இமேஜ் நான் கேட்குறேன். இப்போ டேரெக்டாக நீங்கள் ChatGPTல வந்து ஒரு நாளைக்கு 2 இமேஜ் கிரியேட் பண்ணலாம், அதுவும் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ 2 இமேஜ் பார்த்து ஹவு கிட்ஸ் ஆர் இன்ட்ராக்டிங் அப்படின்னு சொன்ன உடனே இமேஜ் வருது. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா
ஐ மீன் ம். மை கொஸ்டின் இஸ் வெரி வேக், ஸ்பெசிஃபிக்கா ம். எதுவுமே இல்லை. ஆமா. பட் ஒரு இன்ட்ராக்ஷன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட் கிட்ஸ் ம். மத்தியில் இருக்கணும். ம். ம். அதுவே வந்து ஒரு என்வாயன்மெண்ட் எடுத்துச்சு. அதுவே வந்து ஒரு ம். ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, ம். ஒரு ஈவினிங் டைம் ஒரு சன். ம். சன்செட் இருக்கு. ம். கிட்ஸ் ஆர் பிளேயிங் வித் ஃபுட்பால் சும்மா வச்சிருக்காங்க. பால். ஒரு ம். பார்க் ம். மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு. அந்த ம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. ஒரு ம். இமேஜ் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன இமேஜ் ஆமா, அந்த ஆமா. எக்ஸ்பிரஷன்லாம் ம். பாருங்களேன். ஸோ இந்த ம். எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்ட் இன்ஃபர்மேஷன். ம். ஆனா நான் எதுவும் கேட்கவே இல்லை இந்த மாடலை. ம். ஆனா ம். கிட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூரலை கொடுத்துருக்கேன். கிட்னு கொடுத்துருந்தேன்னா ஒரே ஒரு கிட்டு தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடியே வந்து இட்ஸ் ஆல்ரெடி getting pre-defined and pre-trained information which is ம். delving மேபி நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன்னா ஸ்பெசிஃபிக்கா வரும். அது நம்மோட ம். ப்ராம்ப்டிங்கோட அந்த இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட். ம். இப்போதைக்கு நான் ம். சும்மா எனக்கு ஒரு விஷயம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேக நான் கேட்டா. தெரிஞ்சுக்கிறதுக்காக ம். டெஸ்ட் ம். பண்றதுக்காக நான் ஒரு விஷயத்தை கேட்கறேன். இதுவே எனக்கு ஓகே. போதுமான ஒரு இமேஜா இருந்துச்சுன்னா தட் இஸ் ம். ஃபைன். ம். இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் என்னோட மார்க்கெட்டிங் ம். பர்பஸ்க்கோ இல்ல மற்ற பர்பஸ்க்கோ ம். டிஸ்பிளே பர்பஸ்க்கோ ப்ரெசன்டேஷன் ம். பர்பஸ்க்கோ வேற எதுவும் வேணும்னா தென் ஐ ம். நீட் டு கோ வித் தி ரைட் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்டிங் வந்து ம். தனி. Okay, நான் ம். பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சொன்ன வேற எதுவும் ஓகே. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அது தனி டிபார்ட்மெண்ட். ஓகே, ம். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கேட்டு நீங்க டிஃபைன் பண்ணலாம். மேபி அதுக்கு வந்து ம். யூ ஹாவ் டு ம். சப்ஸ்கிரைப் மந்த்தா நீங்க ம். பெர் மந்த் நீங்க பே பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ம். மாதிரி அன்லிமிட்டெட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. எதுல அன்லிமிட்டெட் கிடைக்கும்? இதுல இதுல பே பண்ணும். ChatGPT. ம். ஆமா, ஓகே. ChatGPTலயே நீங்க அன்லிமிட்டடா நீங்க பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ம். பே ஃபார் தட். ஓகே, ஓகே. இப்போ என்னோட ம். பாயிண்ட் என்னன்னா நீங்க கேட்ட அந்த அந்த டூ மச் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொன்னீங்க ம். இல்லையா. இப்போ ம். இமேஜோட டேட்டா இமேஜ் அதுவா தான் வரைஞ்சிருக்கு. ம். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு டூ மச் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் ஒன்னொன்னுத்துக்கும் ட்ரெஸ் கலர், okay, what kind of a dress they have to put and ம். shoes, ம். each and everything. Okay, இது வந்து எப்படின்னா டெக்ஸ்டாவும் ட்ரெயின் ஆயிருக்கும், இமேஜாவும் ம். நிறைய ட்ரெயின் ஆயிருக்கும். ம். நிறைய இமேஜஸ் கொடுத்து ரியல் டைம் இமேஜஸ் கொடுத்து தான் இது ட்ரெயின் ஆயிருக்கும். இது வரும். பட் நீங்க ஓகே. இந்த பட் அது வந்து நீங்க இமேஜ் பார்க்கும்போது இது ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு இமேஜா இருக்காது. அதே மாதிரி ம். ChatGPT-யோ இல்ல டாலின்னு சொல்லுவோம். இது டாலியோட என்வாயன்மெண்ட் தான் இப்படி உங்களுக்கு காமிக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ம். Okay. இது ம். என்னன்னா நீங்க பர்சனலைஸ்ட் அதாவது ஒரு செலிபிரிட்டியோட இன்ஃபர்மேஷன் நீங்க இதுல எடுக்க முடியாது. ம். அதுக்கு நிறைய டூல் இருக்கு. ம். செலிபிரிட்டியோ இல்ல நோன் பர்சனாலிட்டி இல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து இந்த இதுல கொண்டு வர முடியாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் த பாலிசி. ம். ஓகே. நீங்க அதை வச்சு ஏதாவது தப்பா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரைவசி ஆமா. பட் மற்ற டூல்ஸ் இருக்கு. அதுக்கு ம். வந்து அதுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. தே ஹேவ் ஆல் த ம். ரைட்ஸ். ம். அந்த அந்த ஐ மீன் நிறைய அந்த கருத்துரிமை அப்படின்னு இருக்குல்ல அந்த இதுல கான்டெக்ட்ல அது ம். வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே. இட் இஸ் நாட் லைக் திங். அப்போ இது ம். என்னன்னா இப்போ ம். நீங்க லட்சக்கணக்கான இமேஜ் கொடுத்தா மட்டும்தான் இப்படியான ஒரு விஷயம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். வேலிடேட் பண்றதுக்கான ஜென்ரேட் ஆகும். ம். இல்லைன்னா இந்த அக்யூரசி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. ம். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு இமேஜஸ் இல்லை. ம். அதுல இருந்து ஐ மீன் என்னோட ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமே வந்து இட் இஸ் ஜஸ்ட் டிசைடிங் ஓகே இதுதான் ம். இந்த என்ன இப்போ நீங்க இந்த என்வரன்மெண்ட்டை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் யூஎஸ் பின்னாடி இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ஒரு ஒரு யூஎஸ் யூஎஸ். என்வரன்மெண்ட்டாக வருது. அப்போ அதனோட ம். இமேஜஸ் தான் அதிகமா இருக்கும். ம். நீங்க இதே வந்து ம். இந்தியன் கான்டெக்ட்ல ம். வாட் ஐ வில் டு Indian kids are interacting. get this image ம். in Indian context. Context. Let's ம். see. அது எந்த அளவுக்கு நம்ம அந்த அக்யூரசி இல்லை எந்த அளவுக்கு நம்மளோட பெர்செப்ஷன் இந்தியன் கான்டெக்ட்ல நிறைய நமக்கு ஒத்து வராத சில விஷயம் இருக்கும். இது வந்து ம். நார்த்தோ இல்லை சவுத்தோ அது மாதிரி இருக்குல்ல. அதான் புரியுதா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட இமேஜே கிடையாது. ஆமா. கரெக்டா?
அப்போ அகெயின் இதுல வந்து நான் இப்போ 2 இமேஜ் தான் என்னோட டெய்லி லிமிட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஓப்பன் இமேஜுக்கு போகணும்னா we need to go with this image. I mean இந்த binge.comல ஒரு ஓப்பன் அவங்களோட தான் ChatGPT பட் இட் ஹஸ் வைடர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதுல கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ப்ராம்ப்ட் எப்படி வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏஐல வந்து நம்ம எவ்வளவு டைம் வேணாலும் எடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, ஓப்பன் ஏஐல இந்த இந்த இமேஜ் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பட் அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பெருசா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்குன்னா இந்த ட்ரைனிங் ஹவு மச் effective, how well it got trained to each other. And check. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ப்ராம்ப்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் லெட்ஸ் see how it is getting trained on. இதுதான் ரொம்ப ரொம்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ChatGPT-யோட என்வரன்மெண்ட் எங்கேயோ இருக்கு. பட் நான் இங்க தமிழ்நாட்டுல உட்காந்து ஒரு விஷயத்த நான் கேட்கறேன். ஸோ அதுவும் ஒரு ஒரு விஷயம். ஈவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஓரளவுக்கு ஐ மீன் இந்த 2 இமேஜ் ஓகே. பட் அந்த இப்போ இந்த 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 கேம் இந்த என்வாயன்மெண்ட் ஓரளவுக்கு என்னோட தமிழ் கல்ச்சரை வந்து பண்ணுது. பட் இதெல்லாம் வந்து ஆப்வியஸா வந்து இந்தியா அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் விஷயம் அது பை டிஃபால்ட் வந்துட்டே இருக்கு. மேபி எல்லா இதையும் கொண்டு வரணும், ரிலிஜியனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு டிபிக்கல் தமிழ்நாட்டோட விஷயம் அப்படிங்கிறது. இது ப்ராம்ப்ட்லேயே வந்து நிறைய விஷயங்களை நம்ம அந்த கியூரியாசிட்டியும் அந்த டெஸ்டிங்கும் பண்ணலாம். இப்போ இது எல்லாம் எதுவுமே வந்து வித்தவுட் ட்ரைனிங் அப்படின்னு இல்லை, ட்ரெயின் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இப்படியான ஒரு குவாலிட்டியும் கிடைக்கும். அப்போ ட்ரெயின் பண்றதுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஓகே, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் தப்பாயிடும். அதுதான் நம்மளோட இந்தியன் கான்டெக்ட்ல சில நேரம் ஓகே வெதர் ஃபோர்காஸ்டிங், பல நேரம் அந்த டெசிஷன் மேக்கிங் தப்பாயிடும். மேபி இட் குட் பி லீட்ஸ், ஏன்னா நம்மளோட டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல வந்து அதை டிசைட் பண்றது ரொம்ப இதா இருக்கலாம். பட் தட்ஸ் ஆல்சோ ஐ மீன் வி ஹேவ் வெரி டேலண்டட் பீப்புள் வேர்ல்டு முழுக்க இருக்காங்க, சிஸ்டம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் லேகிங் பிஹைண்ட். அதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்கலாம். இது பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் இட் இஸ் பாசிபிள்னு சொல்ல வரேன். இப்போ நம்மகிட்டயும் அவ்வளோ டேட்டா இருக்கு, நம்மளும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஏன் அந்த ப்ரொடிக்ஷன் அந்த அளவுக்கு வரல? அதை வந்து நிறைய விஷயமா பிரிக்கணும். ஸோ ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது இட் ஹாஸ் டு பி ஃபால் அண்டர் மற்ற விஷயத்துல வரும். மேபி அது அது வந்து மற்ற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் அது அப்படியே ஒன்னாவே இருக்கலாம். அதை we might not know what would be the right reason, but still it is possible. எல்லா இடத்துலயும் பாசிபிளா இருக்கும்போது நமக்கு way more than possible. ஏன்னா அவ்வளவு ட்ரெயின் பண்றதுக்கு அவ்வளவு எக்கச்சக்கமான டேட்டா இருக்கு. அப்போ இப்போ நீங்களும் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு ஐ மீன் உங்க லைஃப்பும் இதேதான். உங்க லைஃப்ல வந்து உங்க இன்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. உங்களோட டெசிஷன் மேக்கிங் எப்படிலாம் நீங்க எடுத்துருக்கீங்க, ஆன் வாட் பேசிஸ் வி ஹவ் டிசைடட் சோ ஃபார். அதே மாதிரி இப்போ எடுக்க போற டெசிஷன் இது எப்படி, இப்போ இதுல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ட்ரெயின் ஆகுறீங்களோ, ஐ மீன் ட்ரெயின்னா இந்த வேலிடேட் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகணும். உங்களோட ஸ்கில் இப்போ வந்து யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் எஃபர்ட் டு லேர்ன். இப்போ நாலேஜை தான் பில்ட் பண்றீங்க, இந்த நாலேஜை ஸ்கில்லா நீங்க மாத்தணும். அப்போ அது ரெண்டுத்துல ஒரு நடுவில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க ப்ராக்டிஸ்னா அதான் ட்ரைனிங். இப்போ ட்ரெயின் பண்ணதான் உங்களோட நாலேஜ் ஜஸ்ட் பிகம்ஸ் இன்டு ஸ்கில். அண்ட் தென் வந்து யூ வில் பி ஒர்க்கிங் ஆன் எம்எல் என்வாயன்மெண்ட். அது ஹெச்ஆரா இருக்கலாம், அது பேங்கிங்கா இருக்கலாம், வாட் எவர், இட் டசன்ட் மேட்டர். திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு. ஓகே ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. This is what it is going to be.
So from tomorrow onwards, maybe we'll ம் meet around 6:30 a.m. ம் 6:30 to 7:30 வச்சுக்கலாம். அதே 6 மாதிரி ஒரு சிஸ்டர் நிமிஷம் ஓகேவா? 6 9 p.m. உங்களுக்கு. இல்ல இல்ல மண்டே மட்டும் எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து எனக்கு 9:30 பிஎம்க்கு முடியும் இங்க. நான் டிராவல் அது ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் இருக்கு எனக்கு. ஸோ நான் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் வருவேன். அதுனா 10 o'clockனா உங்களுக்கு வந்து 7:30. ஓகே 7:30 சார் இல்ல அதுக்கப்புறம் லேட் ஆனா கூட எனக்கு ஓகே. பட் 7:30க்கு முன்னாடி எனக்கு மண்டே மட்டும் ஜாயின் பண்றது கஷ்டம். ஓகே ஓகே. மற்ற டேஸ்ல மற்ற டேஸ் ஓகே. அண்ட் நீங்க சொல்ற டைம் வந்து 6:30 சொல்லுங்க.